ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கவி. இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா iQOO 13 கிரே கலர் மொபைல் வாங்கியிருக்கேன். 16 GB RAM, 512 ஸ்டோரேஜ். ஃபஸ்ட்டு மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ள மொபைல் இருக்குது, கவர் போட்டு போட்டுருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி கடையிலே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக திருப்பி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மொபைல் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, அடுத்தது புக்லெட் இருக்குது, அப்புறம் BMW லோகோவோட பேஜ் இருக்குது. அதிலே BMW லோகோவோட பேஜ்லேயே வந்து சிம் ஸ்லாட் இருக்குது. அப்புறம் 120 வாட்ஸ்க்கான சார்ஜரும் அடாப்டர் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இதுதான் பாக்ஸு. மொபைல் ஆன் பண்ணி காட்டுறேன். பேக் சைடு பாருங்கள். நான் வாங்கினது வந்து கிரே கலர். எனக்கு ஒயிட்டு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு ஒயிட் அவ்வளோவா பிடிக்காது. நான் அதெல்லாம் கிரே கலர் வாங்கிட்டேன். இந்த ரிவ்யூ வந்து ஃபுல் கேமருக்காக மட்டும்தான். மொபைல் கேமுக்கு எப்படி இருக்குது, VGMI விளையாடுறது எப்படி இருக்குது அதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உள்ளே போகிற ஸ்பீடெலாம் ரொம்ப கம்மி தான், ரொம்பவே ஸ்பீடாக தான் இருக்குது. கம்மி மீன்ஸ் டைம் ரொம்ப கம்மி தான். ஒரு 15 செகண்ட்ஸ்க்குள்ளே கேம் உள்ள போயிடுது. இது வந்து 140 FPS வரைக்குமே புஷ்அப் ஆகும். ஆனால் வந்து கேமில் வந்து 120 FPS தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் வாங்கி மொபைல் வாங்கி கேம் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 120 FPS வந்துடும், கிராஃபிக்ஸ் வந்துடும். ஃப்ரேம் ரேட்லாம் பாருங்கள். லாபியில் வந்து 120 FPS வராது, கேம் உள்ள மட்டும் தான் ஒரு லாபியில் வந்து அல்ட்ரா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த மொபைலில் வந்து நிறைய கேம் ஃபீச்சர் நிறையா வச்சு கொடுத்துருக்காங்க. iQOO நியூ 9 Pro வச்சுருக்கும்போது அதில் வந்து ஓரளவு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து அதில் வந்து என்னென்ன தான் மிஸ்டேக் பண்ணணும், என்னென்ன தான் வந்து கேம் ஆடும்போது தப்பாக ப்ளே பண்ணும்போதுலாம் நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப்ஸாக இருக்குமோ அது எல்லாமே இதில் வந்து ரொம்ப க்ளியராகவே கொடுத்து நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ அப்புறம் நான் வந்து கேம் ஆடிட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு TDM போய் காட்டுறேன். உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குவாங்க. நான் சொன்ன ஃபீச்சர் இது தான். இப்போ வந்து மிஸ்டேக்ஸ் காட்டுதுங்களே, இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து நோட்டிஃபிகேஷன் இப்போ சொன்னல, அதுதான் மெயின் ப்ளஸ். இது வந்து கேம் ஆட்டுக்கும்போது மோஸ்ட்லி வந்து அந்த இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி மேலேருந்து ஏற்றாலுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மேலேருந்து சிம்பிள் எதுவுமே வராது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் வந்து கேம் வாய்ஸ் வந்து இது வந்து கேம் வாய்ஸ், கேம் ஃபுட் ஸ்டெப்பு, கேம் பேஸ்பு, இதெல்லாமே சவுண்டு குவாலிட்டி ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபுட் ஸ்டெப்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வந்து எனிமி ஒரு 30-40 மீட்டரில் வரும்போதே சவுண்ட் ரொம்ப க்ளியராக கேட்குது. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கான இது மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது கேம் சவுண்ட் ஆப்ஷனு. அது 2 ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கான இயர்ஃபோன்ஸ் தேவைப்படுது. நான் வந்து ரியல்மி பட்ஸ் தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து இது அந்த அளவுக்கு தாங்க மாட்டுது. அது கேம் சவுண்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த ஹெட்ஃபோன் வந்து தாங்க மாட்டுது. இதுக்கான நல்ல ஹெட்ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப்பு, சூப்பர் கைரோஸ்கோப்பு, சென்சிட்டிவ் ரெஸ்பான்சிபிள் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி கைரோ பிளேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் இது ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஸ்டேபிளாக இருக்கும். கைரோ நீங்கள் அடிக்கும்போது நீங்கள் கேம் ஃப்ரேம் வந்து ரேட் அதிகமாக இருக்கும். ஃப்ரேம் ரேட் வந்து ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் கேம் ஃப்ரேம் ரேட் வந்து பூஸ்ட்டில் வச்சிங்கன்னா 144 FPS வரைக்குமே உங்களுக்கு வந்து பர்ஃபார்ம்லேயே காட்டும் உங்களுக்கு எவ்வளோ இதில் நீங்கள் ஆடுறீங்கன்னு. நான் வந்து மோஸ்ட்லி அது 140 வச்சு ஆட மாட்டேன். நான் கேம் பர்ஃபார்ம் வந்து அது ஆஃபில் தான் வச்சு ஆடுவேன். ஆஃபில் வச்சு ஆடுவேன். 120 FPS எனக்கு போகிற மாதிரி இருக்கும். ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கும். நிறைய கலர் டிஃப்ரெண்ட் மாறும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணும்போது. இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், பட் ஆனால் இது ரெக்கார்ட் ஆகாது. நீங்கள் கேம் ஆடும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ நம்ம சேச்சுரேஷன் அதிகமாக வச்சுருக்கோம், பட் ஆனால் அது வந்து கேமில் வந்து ரொம்ப பளிச்சுன்னு அழகாக தெரியும். நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணி போடுவாங்கள்ல ஸ்ட்ரீமர்ஸு பிசி வச்சு, அது போல் வந்து உங்களுக்கு இதிலே ஷோ ஆகும். அப்புறம் வந்து டைரெக்ட் வந்து சார்ஜ் போது மொபைல் ஆட்டிருக்கும்போது கேம் ஆட்டிருக்கும்போது சார்ஜ் கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் அந்த
டைரக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஏற்றிங்கன்னா மொபைல் ஹீட்டும் கம்மியாகுது. அதுமாதிரி சார்ஜ் நல்லாவே ஸ்பீடாகிடுது. சார்ஜுமே கேம் லைட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து எப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு டிஸ்பிளேலே வந்து நம்ம ஸ்பான் ஐஸ்லேண்டு மேட்ச் டின்னர் போட்டால் லைட் எரியுது. அது ஆப்ஷன். அது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து மொபைல் கவர் போட்டு ஆடுற மாதிரி தான் உங்களுக்கு அது தேவைப்படாது. கவரில் மாட்டினா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறது. வந்து அந்த லைட் எஃபெக்ட் சூப்பராக அழகாக இருக்கும். நான் இந்த மொபைல் வாங்கி ஒரு 1 வீக் மேலே ஆகுது. ஒரு 1 வீக்காகவே நான் இந்த ரெகுலர் கேம் ஆடுவேன். அதனால் வந்து நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, இது வரைக்கும் ப்ராப்ளம்னு சொல்கிறது அளவுக்கு ஒன்றுமே வரல எனக்கு இன்னும். ஆனால் பெனிஃபிட் என்னென்னா, அது வந்து ஒரு 5 மணி நேரம் தொடர்ந்து நான் கேம் ஆடிருக்கேன். சார்ஜ் நல்லா நிற்கிது. 6000 பேட்டரி கேம் இதில். இதுக்கு முன்னாடி நீங்கள் நான் இப்போ கேம் ஆடும்போது நான் வந்து ஒரு 60% வந்து பிரைட்னஸ் வச்சுப்பேன். 60 to 70 வச்சுப்பேன். அப்படி வச்சுட்டு ஆடும்போது எனக்கு வந்து ஒரு 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வந்து எனக்கு கேம் டைம் வரும் பேட்டரி லைஃபு நியூ 9 ப்ரோவில். ஆனால் இது வந்து பேட்டரி கேமேஜ் வந்து 6000 இருக்குது. அதனால் வந்து கண்டினியூஸாக வந்து நான் 4 ஹவர்ஸ் கேம் ஆடிருக்கேன். அவளை ஆடியுமே வந்து எனக்கு 27.28 வந்து சார்ஜ் நிற்க கிடச்சிது. அதனால் இந்த ஃபோன் வந்து இப்போ ரெகுலராக தொடர்ந்து 5 மணி நேரம் ஆடினாலுமே 5 மணி நேரம் கன்ஃபார்மாக ஆடலாம். 6000 பேட்டரி கேம்ஸ் இருக்குது. ஒரு மேட்ச்சுக்கு வந்து 30 மினிட்ஸ் மேட்ச் ஆடும்போது ஒரு 10 சார்ஜ் இறங்குது. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் வந்து இதுக்கு நான் வந்து ரிவ்யூவும் கிடையாது. ரிவ்யூவே இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். மொபைல் புதுசாக வாங்கினாலும் பண்ணுறேன். இதில் எதனா டவுட்னா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா தப்பாக பண்ணி தான் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க.